இது 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அது தண்ணி கொதிக்க வச்சு தண்ணியில் கொட்டிடணும். தண்ணியில் கொட்டிட்டு 10 நிமிஷம் ஆகணும். ஆறின பிறகு புழிஞ்சி எடுக்கணும். இப்போ அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சோம். 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, 5 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு இலை, ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு, ஒரு ஸ்டாரு, மொக்கு. எப்பயுமே மிளகாய் இப்படி தான் போடுவோம். ஏன்னா இந்த விதையெல்லாம் ஒத்துக்காது. வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒத்துக்காது. இது மாதிரி போட்டால் உடம்புக்கு நல்லது. பூண்டு, நசுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், நல்லா வதங்கணும். ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அரைச்சி வச்ச தக்காளி, 4 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கணும். புதினா, தேவையான அளவு உப்பு, மீல் மேக்கர் 1 கப்பு, ஒரு கரண்டி தயிர் ஊற்றணும். மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு வழக்கு 1/4 கிலோ, ஒரு வழக்கு அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ கழுவி வச்ச ரைஸை போடணும். ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொஞ்சம் இழுத்ததும் மூடி போட்டு மூடிடணும். ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ மூடி போட்டு தம் போட்டாச்சு. ஒரு விசில் வந்ததும் இறக்கணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மூடி எடுத்தாச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 50 கிராம் நெய்யில் முந்திரி வறுக்கணும். முந்திரி வறுத்து அந்த பிரியாணியில் கொட்டணும். கொட்டி கிளறணும். மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.